வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுக்கலாம். இதை தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும், நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மையாக மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மசிச்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். வட்டமாக தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம சதுரமாக வெட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு கலவையை பூசிக்கலாம்.
இதில் இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு மசாலாவை. இதில் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே க்ரீன் சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா தடவி விட்டுலாம். இந்த டொமேட்டோ கெச்சப்பும் இந்த க்ரீன் சட்னியும் பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு. அப்படியே மடிச்சு விட்டுறலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கதை இப்படி தட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறலாம். பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதை எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்ச இந்த மாவு கலவையில் இந்த மாதிரி முக்கிட்டு எடுத்து பொரிச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. ரொம்ப மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.